ஐயா, என்ற கூடயும் ஒரு அண்ணன் பிறந்திருக்கிறதுனால என்ற 18 வருஷம் அனுபவத்தை வச்சு சொல்றேன், கேட்டுக்கோங்க. எல்லா வீட்லயும் ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வளர்க்கல பாறை வச்ச காமிச்சு தாங்க இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ற வம்சத்தலைக்கு வைக்க மகராசம் பிறந்துட்டேன், வாரிசு பிறந்துட்டேன், தலையை தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது. இதே பொம்பளை பிள்ளையா போச்சுன்னு வச்சுக்கோங்க, பொட்டை கழுதியா போச்சா உனி இதை கண்ணால் முடிக்கிற வரை கஷ்டம் தான்றாங்க. ஏனுங்கய்யா, சோத்து போட்டு வளர்த்தி கைத்து போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு நாங்க என்ன ஆடா மாடா? ஐயா, ஒரு குடும்பத்துல குழந்தைங்க கூட அதிகமா நேரம் செலவு செய்யறது யாருங்கய்யா? அம்மா. அந்த அம்மாவே எல்லாத்து வீட்லயும் பசங்களுக்கு தாங்க செல்லம் கொடுக்கறது. பையன் என்ன சொன்னாலும் செஞ்சு தருது, என்ன கேட்டாலும் தலை ஆட்ட வேண்டியது. எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அண்ணனுக்கு அம்மா உனக்கு ஒண்ணுமே செய்யலையா தாயே? அட, எங்க அண்ணனுக்கு அதிகமா செய்யறாங்கய்யா. எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்க அண்ணனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாங்கயா. ரொம்ப தூரம்ல இல்லைங்க, இங்க ஈரோட்ல இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல. அதுக்கு என்னவோ அமெரிக்காலயே கொண்டு போய் பையனை படிக்க வைக்கிற மாதிரி எங்க அம்மா பொண்ணு அட்டூழியம் இருக்குதே. ஐயோ ஐயோ, அழுவுறாங்க அழுவுறாங்க அழுவுறாங்க, விசும்பி விசும்பி தேம்பி தேம்பி அழுவுறாங்கயா. என்னை கொண்டு போய் மறுபடியும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க. அப்ப என்ன தெரியுங்களா பண்ணாங்க? எங்க அம்மா வந்தாங்க, பொட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணாங்க, வண்டியில ஏத்தி உட்கார வச்சாங்க, டாடா போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டாங்க ஐயா. நானும் திருமணம் போற வரைக்கும் திரும்பி திரும்பி பாக்குற ஒரு ஃபீலிங்ஸ் இங்க ஆனங்க ஐயா. ஐயா, அடிப்படை தேவைகள் என்னங்க ஐயா? உணவு, உடை, இருப்பிடம். அடுத்துட்டு நாம அதை படிப்பையும் சேர்த்தி இருக்கிறோம். நடுத்தர குடும்பத்துல படிப்பு எப்படி தெரியுங்களா இருக்குது? ஆம்பளை புள்ளைனா மெட்ரிகுலேஷன், பொம்பளை புள்ளைனா கார்ப்பரேஷன், இப்படி தாங்க இருக்குது. அந்த பையன் ஐயா ஒரு நிமிஷம் சொல்ற முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்கண்ணா. சொல்ற பேச்சு கேட்க ஆரம்பிச்சாதான்டா பின்னாடி பொண்டாடி சொல்ற பேச்சு கேட்க முடியும். இந்த பொண்ணு இங்க வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்க. ஏமா, உன்னை எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிருக்காங்க? மெட்ரிகுலேஷன். உங்க அண்ணனை எந்த பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிட்டு இருக்காங்க? மெட்ரிகுலேஷன். ரெண்டு பேரையும் மெட்ரிகுலேஷன்தாலயா படிக்க வச்சிருக்காங்க. இதுல என்னையா பிரிச்சு படிக்க வைக்கிறாங்க? சொல்றது முழுசா கேளுங்கண்ணா. ஒரு நிமிஷம் தம்பி, நல்லா தெரிஞ்சுக்க. ஐயா சொன்ன மாரி பொம்பளை பேச்சை கேட்காத ஆம்பளையும் பொண்டாட்டி துணியை துவைச்சு போடாத புருஷனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லப்பா. ஐயா, இங்க நிறைய பேர் துவைச்சிருப்பாங்க போல இருக்கு. ஐயா, ரெண்டு பேர்த்தையும் மெட்ரிகுலேஷன்ல தான் சேர்த்தாங்க. ஆனா அதுலயே பார வச்சாங்க ஐயா. எப்படின்னு கேளுங்க. எங்க அண்ணனை 50,000 ரூபாய் பணம் கட்டி சூப்பர் மெட்ரிகுலேஷன்ல சேர்த்தாங்க ஐயா. என்னைய 5,000 ரூபாய் பணம் கட்டி சுமாரான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தாங்கயா சேர்த்தாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொண்ணு என்னமோ சூப்பர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்குது, சுமாரான மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்குது. அப்படின்னா என்னன்னு சொல்லு ஐயா. அதை நான் சொல்றேன். சொல்றா தம்பி. பசங்களையே பிட்டை எடுத்துட்டு வர சொல்லி அடிக்க விட்டா அது சுமால் மெட்ரிகுலேஷன். அந்த பிட்டை பள்ளிக்கூடத்திலேயே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து அடிக்க வச்சா அது சூப்பர் மெட்ரிகுலேஷன். இதெல்லாம் எங்கட ரூம் போட்டு யோசிக்கிறீங்களா? இவங்க என்னமோ சொல்றாங்க பசங்களுக்கு படிக்க வச்சுட்டு எங்களை வேலைக்கு அனுப்புறாங்கன்னு. நீங்க பாருங்க, ஒரு பையன் மேலே படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா தங்கச்சி இருக்குப்பா, அக்கா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேரை வெளியூரில் போய் பெற்றவர்கள் படிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு 20 வயசுலேயே கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த புள்ள இன்னொரு வீட்டுக்கு போய் நல்லா வாழ போகுது, இது கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதாங்கய்யா இந்த காலம். நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரே பையங்கய்யா. நான் பிஇ முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். ஆனால் எனக்கு மேலே படிக்கணும் அப்படின்னு ஆசை. எங்கள் அப்பாட்ட சொன்னேன் மேலே படிக்கணும்ப்பா அப்படின்னு. உடனே சரிப்பா படி அப்படின்னு சொன்னார். நீங்கள் கேட்கலாம், இதே உனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்திருந்தா அப்பா உன்னை படிக்க வச்சிருப்பாரா, வேலைக்கு அமைச்சிருப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பாவுக்கு 3 பொண்ணுங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க கொஞ்சம் ஏழ்மையான இதில் தான் வளர்ந்தாங்க. 3 பொண்ணையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களால எப்பப்பா முடியாதோ அப்பெல்லாம் எங்க அப்பா காசு கொடுத்து படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேங்கய்யா. ஒரு அக்கா இப்ப பிஎட் முடிச்சுட்டு வேலையில இருக்காங்க, இன்னொரு அக்கா பிஎட் படிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு தங்கச்சி பிசிஏ படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுல எங்க அப்பாவுக்கும் ஒரு பங்கு இருக்குங்கய்யா. தான் தம்பி பொண்ணையே தான் பொண்ணு மாதிரி நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி தம்பி பொண்ணுக்கே பாசமா வளர்க்குற இவரு எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா பாரபட்சமா வளர்த்துருப்பாரு. நான் எப்படிங்கய்யா சொல்ல முடியும்? அதனாலதாங்கய்யா சொல்றேன், பெண்களுக்கு பாரபட்சம்லாம் இப்ப காட்டுறதே கிடையாதுங்கய்யா. அரசாங்கமானதே ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலத்துல ஏன்னே தெரியலங்கயா, எங்க அப்பா அம்மா மட்டும் ஆணுக்கு ஒரு நியாயத்தையும் பெண்ணுக்கு ஒரு நியாயத்தையும் தாங்க வச்சுட்டு இருக்காங்க.
ஒரு பொண்ணுக்கு வெளியில தான் சுதந்திரம் இல்லைன்னா வீட்டுல கூட சுதந்திரம் இல்லைங்கயா. ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுக்கு சமைக்க சொல்லி தராங்கயா, அந்த வீட்டுல இருக்க பசங்களுக்கு உட்கார வச்சு பரிமாறவும் சொல்லி தராங்க. ஏன் இந்த சமையல் அந்த பையனுக்கும் சொல்லி தரல? அப்படி சொல்லி தராதனால அவன் என்ன நினைக்கிறான், பொண்ணுங்கெல்லாம் எனக்கு வேலை செய்ய வந்தவங்க தான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வருது. இது இப்ப மட்டும் இல்ல, பிற்காலத்துல சமுதாயத்துல கூட பல பிரச்சனையை தூண்டுற ஒரு விஷயமா தான் இருக்கு. தமிழ்நாடு கேட்டரிங் காலேஜ் இருக்கு, படிக்கிறது அத்தனையுமே ஆண்கள் தான். இத்தனை ஹோட்டலுக்கு தமிழ்நாட்டுல அத்தனை ஹோட்டலுக்கு சமையல் பண்றது ஆம்பளைங்க. இவங்களே ஒரு நாளைக்கு போர் அடிச்சா நல்லா இருக்கு அந்த ஹோட்டல போறாங்க, ருசிக்கு நக்கி நக்கி சாப்பிடுறாங்க, சமைக்கிறது ஆம்பளை. ஒரு பொண்ணு வேலைக்கு போயிட்டு வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா போதுங்க, அவளை ஏதோ குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு சுத்தி இருக்கவங்கள சர மாதிரியா கேள்வியால தொலைச்சு எடுக்கிறாங்க. இதே ஒரு பையன் ஊரெல்லாம் சுத்திட்டு நடு சாமத்துல வீட்டுக்கு வந்தால் அம்மா தட்டுல சாப்பாடோட ராஜ மரியாதை தராங்க. இதுலயே தெரியலீங்களா அவங்களுக்கு பாகுபாடு? நிலால டென்ட்டையும் கடலுக்குள்ள பிளாட்டையும் போட்டுட்டு இருக்க இந்த காலத்துல கூட தாலின்ற ஒரு வேலையை போட்டு எங்களை 4 செவத்துக்குள்ள தாங்க அடைக்க பாக்குறாங்க இவங்க. ஐயா நாங்கெல்லாம் என்னமோ இவங்களுக்கு தாலியை போட்டு வேலையை போடுறோமா? இன்னைக்கு எந்த பொம்பளையா தாலி போட்டுட்டு திரியிறாங்க? ஐயா இன்னைக்கு ஒண்ணு இல்லையா, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், எனக்கு எதிர்த்தாப்புல ஒரு சூப்பரா ஒரு பிகர் நடந்து போயிட்டு இருந்துச்சு. சரி பார்க்கறதுக்கு பிகர் லட்சணமா இருக்கே, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டேன். ஐயா நான் ரொம்ப டீசென்ட், பாக்குற பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நீலா டீசென்ட்டா? எனக்கு இந்த லவ் பண்றது, ரீசார்ஜ் பண்றது, ஆள் இல்லாத தேட்டருக்கு ஆளை அழைச்சிட்டு போறது, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு 9 மணி நேரம் உட்காந்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நேரா போய் அவங்க வீட்டிலேயே பொண்ணு கட்டலாம்னு முடிவு பண்ணேன். அந்த பொண்ணு பேரையும் விசாரிச்சேன், மஞ்சுளான்னு ஆக்கிய. நேரா அந்த வீட்டுக்கு போனேன், கதவை தட்டினேன். அங்கேருந்து மஞ்சுளாவோட அண்ணனாட்டம் ஒருத்தன் வந்தான். இங்கே என்னத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, சார் நான் மஞ்சுளாவை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன், பொண்ணு கட்டி தரீங்களா சார் அப்படின்னா. சொல்லி வாய முடலையா, ஒச்சே அரைஞ்சான், சுருண்டுக்கிட்டு கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் நான் சுதாரிச்சுட்டு எழுந்துச்சு கேட்டேன், ஏன் சார் இவ்வளவு டீசெண்டா நான் உங்கள்கிட்ட பொண்ணு கேட்டுட்டு இருக்கேனே, என்னை ஏன் சார் அடிக்கிறீங்க அப்படின்னேன். அதுக்கு முன்னே அவன் சொன்னா, நீ பொண்ணு கேட்டது என் பொண்டாட்டியடா அப்படின்ட்டான். சார் பொய் சொல்லாதீங்க சார், அந்த பொண்ணுக்கு தான் தாலியே இல்லையே அப்படின்னேன். அட மூதவிப்பையில நான் தாண்டா சொன்னேன், இன்னைக்கு ரோட்ல கவரிங் நகை போட்டாலே கட்டிட்டு போயிடானுவா, இது தங்கத்துல தாலியெல்லாம் போட்டிட்டு போனீங்கன்னா அறுத்துட்டு போயிடுவோம்னுட்டு தான் ஆணில மாட்டி வச்சுட்டு போடின்னு நான் தாண்டா சொன்னேன், இதை நம்பி இங்க வந்துட்டியடா அப்படின்னா. ஐயா அங்க பிடிச்ச ஓட்டம் தான் ஐயா, திருப்பூர் வந்து இங்கேயும் நிக்கலையா. இந்த உலகத்திலேயே அம்மா அப்பாங்கிற உறவு தான் கடவுளை விட பெரிய உறவுன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அம்மா அப்பா பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்றது நம்ம மனசாட்சிக்கு விரோதமா சொல்லக்கூடிய பொய் தாங்க. என் தம்பிக்கு தானே செய்யறாங்க, என் தங்கச்சிக்கு தானே செய்யறாங்க அப்படிங்கிற எண்ணமும் மனசும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கிட்ட தாங்க வரமாட்டேங்குது. இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுமே அப்பா அம்மா பாரபட்சம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு என் கூட படிச்ச பொண்ணு, அவ பேரு நித்யா, அந்த பொண்ணு மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பொண்ணு, கொஞ்சம் கை கால் ஊனமான பொண்ணு. ஆனா அந்த அப்பா அம்மா வேற குழந்தையே பெத்துக்கல. காரணம் என்ன தெரியுங்களா? எங்க இன்னொரு குழந்தை பெத்துக்கிட்டு அந்த குழந்தை நல்ல குழந்தையா பிறந்து அது இந்த குழந்தைக்கு நாம மட்டும் இப்படி ஊனமா இருக்கிறமேன்னு மனசு பாதிச்சிருமோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னொரு குழந்தை பெத்துக்காம அந்த குழந்தைக்காகவே இந்த 27 வருஷமும் பணிவிட செஞ்சுட்டு இருக்கிற அப்பா அம்மா பாரபட்சம் காட்டுறாங்கன்னு சொல்றது இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய பொய் தாங்க. எங்கேயோ இருக்கிற விஷயத்த நான் சொல்லல. என் குடும்பத்துல நான் பட்ட கஷ்டம், என் குடும்பம் எனக்காக பட்ட கஷ்டத்தை நான் சொல்றேன். என் குடும்பத்துல எங்க அப்பா அம்மா, எனக்கு ஒரு தம்பி. என் குடும்பம் நடுத்தர குடும்பம் தான். பெரிய வருமானம் பெரிய வசதி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் என்னையும் என் தம்பியும் நல்லா தான் படிக்க வச்சாங்க. என் தம்பிக்கு படிப்பு வரல. அப்போ எங்கள் அப்பா கேட்டார், தம்பி நீ படிக்கிறியா இல்லை வேலைக்கு போறியான்னு கேட்டார். அப்போ என் தம்பி சொன்னா, இல்லைப்பா எனக்கு படிப்பு வரல, நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னான். எனக்கு நல்லா படிப்பு வந்துச்சு. அப்போ என் தம்பி என்ன தெரியுங்களா சொன்னா, அப்பா நீ கஷ்டப்படாத, நானும் வேலைக்கு போகிறேன், அக்காவை நல்லா படிக்க வையே, அவளுக்கு தான் நல்லா படிப்பு வருதேன்னு சொன்னான். ஆனால் எங்கள் அப்பா மனசில் இருந்தது, 2 பேரும் அவன் தான் படிக்க போகிறல வேலைக்கு போகிறான், பிள்ளையவாது நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சாரு. ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னும் மனசில் நினச்சா ரத்த கண்ணீர் வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு தாங்க என்னை படிக்க வச்சாங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படும் போது எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயந்தான் என் மனசுக்குள்ள ஞாபகம் இருக்கும். நான் பிறந்த சமயத்தில் ரொம்ப கஷ்டமா, அப்போ ரொம்ப வறுமையாக இருக்கும்போது எங்கள் தாத்தா 15 இட்லி வாங்கிட்டு வந்தாங்களாம்.
அப்போ இந்த எல்லா இட்லியும் எங்க அம்மா சாப்பாடே இல்லாம இருந்திருக்காங்க. பசி தாங்க முடியல. அந்த எல்லா இட்லியும் பசி தாங்காம எனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நினைச்சு நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்தது தான் அந்த இட்லின்னு. அப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு தான் சாமி உன்னைய வளர்த்துறேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இன்னைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் நான் நினைக்கக்கூடியது அந்த விஷயத்தை தாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு என்னை வளர்த்துனாங்க. என் தம்பி 14 வயசுல வேலைக்கு போனான். அவனா விருப்பப்பட்டு தான் வேலைக்கு போனான். ஆனால் அது வேலைக்கு போகிற வயசே கிடையாது. ஒவ்வொரு வேலையாக செஞ்சான். பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போனான், ஒர்க் ஷாப்புக்கு வேலைக்கு போனான், நகைக்கடைக்கு வேலைக்கு போனான். இப்படி ஒவ்வொரு வேலையாக போனான். அவனால் செய்ய முடியல. அப்போ அவன் சம்பாதிக்கிற சம்பளம் என்ன தெரியுங்களா? வெறும் 250 ரூபா தான். நான் காலேஜில் படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் பஸ்ஸுக்கு கொடுத்துடுற பணம் 50 ரூபா. அந்த அவன் சம்பாதிக்கிற அந்த 250 ரூபாயும் ஒரு வாரத்துக்கு பஸ்ஸுக்கு எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவன் ஒவ்வொரு தடவையும் அம்மா கை வலிக்குதுமா, அம்மா என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லுவான். அப்போ கூட அவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் மூட்டை தூக்கினாலும் பொழைச்சிக்குவேன், அக்காவை நல்லா படிக்க வையுமான்னு சொன்னான். அந்த இடத்துல எங்கள் அப்பா கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க, பொட்டை புள்ளையை போய் இவ்வளோ படிக்க வச்சுட்டு பையனை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களேன்னு. எங்கள் அப்பா என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நாம தான் கஷ்டப்பட்டோம். என் புள்ள போகிற பக்கம் நல்லா இருக்குமோ கஷ்டப்படுமோ எனக்கு அது தெரியாது. ஆனால் போகிற பக்கம் அந்த புள்ள படிச்சிருந்ததுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அது சமாளிச்சுக்கும். அதுக்காகத்தான் நான் அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவான். எல்லாரும் சொல்கிறாங்க பாரபட்சம் காட்டுறாங்கன்னு. என் குடும்பத்துல எல்லாம் என்ன அந்த மாதிரி பாரபட்சமே காட்டலிங்க. எல்லார்த்தையும் 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் வளர்த்தாங்க. அப்படி என் தம்பி எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டதனுடைய பலன் தான் நான் இன்னைக்கு படிச்சு பெரிய வக்கீல்னு பெருமையா சொல்லிக்கூடதா இருக்கு. சரி, நான் படிச்சு பெரிய வக்கீல் ஆயிட்டேன். ஆனா என் தம்பிக்கு என்ன வழி? அவன் 5-10க்கு தானே இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு நான் என்ன செய்யணும், என் குடும்பம் என்ன செய்யணும்? நாங்கள் யோசித்தோம். அவனுடைய திறமை என்ன, அதுக்கு நாம் மதிப்பு கொடுக்கணும்னு நினச்சோம். அவனுக்கு மிமிக்ரி பண்ணுறதுனா ரொம்ப இஷ்டம். அப்போ என் தம்பி சொன்னான், அப்பா எனக்கு நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கணும், அதுதான் எனக்கு ஆசைன்னு சொன்னான். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், தம்பி நம்ம குடும்பம் எல்லாம் நடுத்தர குடும்பம், நாம் வேலைக்கு போனாதான்ப்பா நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு, சினிமா துறையெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது, அதனால நீ கம்முன்னு வேலைக்கு போன்னு சொன்னார். அப்போ நானும் எங்கள் அம்மாவும் சொன்னோம், வேண்டாப்பா அவனுக்கு என்ன இஷ்டமோ அதை செய்ய வைங்க, அவன் நல்லா முன்னேறி வரணும்னு சொன்னான். தன்னுடைய சொந்த முயற்சியில தான் ஒவ்வொரு நாளும் அவன் கஷ்டப்பட்டு வந்தான். அந்த முயற்சியோடைய பலன் தான் இன்னைக்கு சன் டிவியில வர அசத்த போவது யார் நிகழ்ச்சியில் வர திருப்பூர் சக்தி தாங்க என் தம்பி. எல்லாருமே சொல்றாங்க, அப்பா அம்மா எனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க, அப்பா அம்மா எனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்காங்க, எனக்கு இதை செய்யல அதை செய்யலன்னு சொல்றாங்க. எல்லாரும் நல்லா நினைச்சுக்கோங்க, எந்த உறவுமே நம்ம கூட இருக்கும்போது அந்த உறவோடைய அருமை யாருக்குமே தெரியாது. அந்த உறவு நம்ம கூட இல்லைங்கும் போது தாங்க அந்த வருத்தமும் வலியும் தெரியும். அந்த பாசத்தை புரிஞ்சுக்காம எங்க அப்பா அம்மா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, எங்க அப்பா அம்மா எனக்கு அதை செய்யல இதை செய்யலன்னு எதிர்பார்ப்போட இருக்கிற பிள்ளைங்க மேலதான் தப்பே தவிர அப்பா அம்மா மேல எந்த தப்புமே கிடையாதுங்க. என் காலத்துல எங்க அப்பா என்ன சேர்த்து வச்சிருக்காரு, எனக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு எதிர்பார்க்கிற புள்ள இந்த உலகத்துல புள்ளையே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட புள்ளையே தேவை கிடையாது. நான் சொல்றேங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்கிற ஒரே சொத்து நானும் என் தம்பியும் தாங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல எல்லாரும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு. நான் சொல்றேங்க, எங்க அப்பா அம்மா என் தம்பி மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறதுக்கு நான் தாங்க 7 ஜென்மத்திலே புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாருமே சொல்றாங்க வயசானவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு. ஆனா எந்த விசேஷ நாளா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து கும்பிடும் போது நான் என் தம்பி காலில் விழுந்து கும்பிடுவேங்க. அவன் விளையாட்டு பையன், அவனுக்கு அது தெரியாது. இங்க பாருமா இந்த புள்ள என் காலில் விழுந்து கும்பிடுதுன்னு நினைப்பான். ஆனா நான் சொல்றேங்க, அவன் என்னதான் நான் சம்பாரிச்சு அவனுக்கு கொடுத்தாலும் என்னோட நன்றியை அவனுக்கு திருப்பி காட்டவே முடியாது. அந்த நன்றியை தாங்க நான் அவன் காலில் விழுந்து கும்பிட்டு கேட்கிறேன். என்னை விட என் தம்பி வயசுல மட்டும்தாங்க சின்னவன், ஆனா குணத்திலையும் மனசுலையும் என்னை விட ரொம்ப பெரியவங்க.
என் குடும்ப சொர்க்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது காரணம் என்ன தெரியுங்களா? விட்டு கொடுக்கக்கூடிய மனசும் பக்குவமும் என் குடும்பத்துல எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஆனா அந்த பக்குவம் இன்னைக்கு எந்த குழந்தைகிட்டையும் கிடையாதுங்க. எல்லா அப்பா அம்மாவும் சொல்லி கொடுத்து தான் வளரணும்னு கிடையாது. தானா தேடி தெரிஞ்சுக்கிறது தாங்க வாழ்க்கை. அதை தானா தெரிஞ்சு தேடிக்கிட்டதுனால இன்னைக்கு என் குடும்பம் சொர்க்கமா எனக்கு தெரியுது. நீங்களும் அதை தேடி பாருங்க. நிச்சயமா உங்க குடும்பமும் சொர்க்கமா தாங்க இருக்கும். இந்த பெண் ரொம்ப அற்புதமா பேசுனாங்க.